மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். கல்வி தொலைக்காட்சியின் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பென்சால்டிஹைடின் சில முக்கியமான வினைகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுல இப்போ அடுத்தது கிளைசன் ஸ்மித் குறுக்க வினை. கிளைசன் ஸ்மித் குறுக்க வினையில் பென்சால்டிஹைடு அதாவது ஒரு அரோமேட்டிக் ஆல்டிஹைடு அலிஃபாட்டிக் ஆல்டிஹைடோட வினைபுரிந்து எப்போ டைல்யூட் NaOHங்கிற ஒரு காரத்தின் முன்னிலையில் வினைப்படும் போது நீர் நீக்கம் அடைந்து நம்மளுக்கு ஒரு குறுக்க விளைபொருளை தருகிறது. அந்த குறுக்க விளைபொருள் பென்சால்டிஹைடு C6H5CH டபுள் பாண்ட் O. இது ஒரு அலிஃபாட்டிக் ஆல்டிஹைடு CH3CHO உங்கள் வினையில் இருக்குது. இதில் நம்ம டைல்யூட் NaOH முன்னிலை நடத்தும் போது இந்த H2Oங்கிறது நம்மளுக்கு நீக்கமடைந்து என்ன கிடைக்குது அப்படின்னா அதாவது பாருங்கள் இரட்டை பிணைப்பு உள்ள ஒரு நிறைவுறா ஆல்டிஹைடு கிடைக்குது. இதுக்கு பேர் நம்ம சின்னமால்டிஹைடுன்னு சொல்லுவோம். இதுதான் இந்த கிளைசன் ஸ்மித் குறுக்க வினையோட விளக்கம். அதுக்கடுத்து பென்சால்டிஹைடு இதே நம்மளுக்கு கார்பனேட் சேர்மங்களை அலிஃபாட்டிக் ஆல்டிஹைடும் எடுத்துக்கலாம். அதே இது அலிஃபாட்டிக் ஆல்டிஹைடு கீட்டோன் அசிட்டோன், அந்த அசிட்டோனில் நம்ம அதையும் அதே வினையை அப்படி நடத்தினோம்னா இப்போ இந்த இடத்துல நான் CH3C டபுள் பாண்ட் O CH3 இப்போ இதுதே நம்மளுக்கு என்ன அப்படின்னா அசிட்டோன். இந்த அசிட்டோனை நான் மாற்றி எழுதும்போது என்ன நடக்குது, அதே நீர் நீக்கம் அடைந்து கிடைக்கிற அந்த நிறைவுறா ஆல்டிஹைடானது இங்கே நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த ஆல்டிஹைடில் பாருங்கள் இந்த CHOக்கு முதல்ல நம்மளுக்கு இதை அப்படி CH எக்ஸ்டன் ஆகும் C டபுள் பாண்ட் O இங்கே CH3. அப்போ இதை நம்ம பென்சால் அசிட்டோன் அப்படின்னு சொல்லிடுறோம். இதுக்கு நம்ம என்ன பேர் சொல்கிறோம் அப்படின்னா பென்சால் அசிட்டோன். பாருங்கள் இப்போ கிளைசன் ஸ்மித் வினையில் ரெண்டுமே கீட்டோனும் இன்வால்வ் ஆகுது, அதே நேரத்தில் ஆல்டிஹைடு இன்வால்வ் ஆகுது. எதோட அப்படின்னா ஒரு அரோமேட்டிக் பென்சால்டிஹைடோட இன்வால்வ் ஆகி நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டான அதே நேரத்தில் கிடைக்கிற ரெண்டுமே நிறைவுறா சேர்மமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம போகிறது கானிசரோ வினை. கானிசரோ வினை என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஆல்டால் குறுக்க வினை அதுக்கு முன்னாடி பார்த்தோம். ஆல்டால் குறுக்க வினைக்கு இதுக்கு என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா ஆல்டால் குறுக்க வினையில் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கணும், அது ஒரு கட்டாய கண்டிஷன். ஆனால் இங்கே நம்மளுக்கு ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லாமல் இருக்கணுன்றதே கானிசரோ வினைக்கு நம்ம ஒரு கண்டிஷனாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள் C6H5CHO அந்த பென்சால்டிஹைடில் அந்த CHOங்கிற வினைச்செயல் தொகுதிக்கு பக்கத்தில் உள்ள கார்பன் அதாவது CHO அட்டாச் ஆகிருக்கிற கார்பனில் ஹைட்ரஜன் இருக்காது. அப்போ ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லை. ஒரு பென்சால்டிஹைடு அரோமேட்டிக் பென்சால்டிஹைடை குறுக்க வினையில் நம்ம வினையை ஈடுபடுத்தி அந்த வினையை எக்ஸ்பிளைன் பண்ணி பார்ப்போம். உதாரணம் 50% NaOH காரத்தின் முன்னிலையிலே ஆல்டால் குறுக்கமும் நடக்குது, அதே நேரத்தில் கானிசரோவும் நடக்குது. வித்தியாசம் அங்கே ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கணும், இங்கே ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லாமல் இருக்கணும். இப்போ பென்சால்டிஹைடு 2 மூலக்கூறு வினையில் ஈடுபடுது. வினையில் ஈடுபடும் போது என்ன நடக்குது அப்படின்னா ஒரு மூலக்கூறு ஆக்சிஜன் ஏற்றம் அடைகிறது, இன்னொரு மூலக்கூறு ஆக்சிஜன் ஒடுக்கம் அடைகிறது. அதை எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா பாருங்கள் 2 மூலக்கூறு வலது பக்கம் இருக்குது. அந்த 2 மூலக்கூறில் ஒரு மூலக்கூறில் பாருங்கள் C6H5COONA. அப்போ ஒரு ஆக்சிஜனோட எண்ணிக்கை கூடியிருக்கு. அப்போ அந்த COONAங்கிறது ஆக்சிஜன் ஏற்றம் அடைந்த விளைபொருள். அதே நேரத்தில் இன்னொரு மாலிக்குள் மேலே பாருங்கள் வலது பக்கம் இருக்கக்கூடிய விளைபொருளில் C6H5CH2OHன்னு இருக்குது. அப்போ அங்கே எண்ணிக்கை நீங்கள் எதை பார்த்தா கூட இருக்குது அப்படின்னா ஹைட்ரஜனோட எண்ணிக்கை கூட இருக்குது. அப்போ ஹைட்ரஜன் அதில் சேர்ந்துருக்கு. அப்போ அது ஒரு ஒடுக்க விளைபொருள் ஆகும். அப்போ இந்த வினை நம்ம எங்கே பார்த்துருக்கோம் அப்படின்னா கனிம வேதியியலில் ஒரு அணுவானது ஒரே நேரத்தில் ஒடுக்கமும் ஆக்சிஜன் ஏற்றமும் அடைஞ்சிச்சுன்னா நம்ம அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா விகிதக்கூறு சிதைவு வினைன்னு சொல்லுவோம், டிஸ்ப்ரப்போர்ஷனே ரியாக்ஷன் சொல்லுவோம். இப்போ இந்த கானிசரோ வினை அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஏன்னா இப்போ வினை வழிமுறை பார்ப்போம். வினை வழிமுறை பாருங்கள் எப்படி நடக்குது அப்படின்னா அதாவது நம்ம பயன்படுத்துகிற சோடியம் ஹைட்ராக்சைடில் உள்ள OH- தான் இங்கே முதல்ல வினையை தூண்டக்கூடியதாக இருக்குது. அப்போ OH- போய் ஒரு பென்சால்டிஹைடை போய் என்ன செய்யுது அப்படின்னா அட்டாக் பண்ணணும். அப்போ OH- ஒரு எதிர்மின் அயனி. அப்போ எதிர்மின் அயனி போய் தொடணும் அப்படின்னா கட்டாயம் அது ஒரு நியூக்ளியோஃபைல். அப்போ நியூக்ளியோஃபைல் அப்படின்னா என்னது, இந்த OH- போய் எதை அட்டாக் பண்ணுது, சீன்ற அந்த ப்ளஸ் கார்போனியத்தை போய் அட்டாக் பண்ணி வலது பக்கம் பாருங்கள் இந்த அட்டாக் எப்படி இருக்குது அப்படின்னா ஸ்பீடாக இருக்குது.
அப்போ இந்த வேகமாக நடக்கக்கூடிய ஒரு எதிர்மின் சுமை பெற்ற அயனி போய் கார்போனியம் அயான் எதில் இருக்கிறத பென்சால்டிஹைடில் இருக்கிற கார்போனியம் அயானை அட்டாக் பண்ணுறது வேகமாக நடந்து விடுகிறது. அது அப்போ ஒரு O- உடைய ஒரு மாலிக்குள் நம்மளுக்கு கிடைக்கிது. படி 2ல் அதே இது என்ன செய்யுது அப்படின்னா இன்னொரு மூலக்கூறு எதை பென்சால்டிஹைடை வந்து பார்க்குது. அப்போ அங்கே நம்மளுக்கு இந்த O- வந்து மீண்டும் என்ன ஆகுது அப்படின்னா அந்த எலக்ட்ரானை ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அப்போ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக கார்பனுக்கு 5 ஆயிரும். அப்போ டபுள் பாண்டா நம்ம போட்டோம்னா 5 ஆயிரும். அப்போ ஏதாச்சும் ஒன்று லீவ் பண்ணணும், வெளியேற்றணும். அது எதை வெளியேற்றோம்னா தலைப்பே பாருங்கள், ஹைட்ரைடு அயனி இடமாற்றம். அப்போ ஹைட்ரைடு அயனின்னா என்ன, H- அந்த பிணைப்போட வெளியேறி இன்னொரு பென்சால்டிஹைடோட எதை போய் அட்டாக் பண்ணும். நான் எப்பயுமே என்ன சொல்லியிருக்கேன், எதிர்மின் சுமை பெற்ற அயனி ஒரு நேர்மின் சுமையத்தை அட்டாக் பண்ணும். அப்போ அடுத்த மூலக்கூறில் இதே இது நடக்குது. வந்து எலக்ட்ரானை இழுக்குது, பை எலக்ட்ரானை C+ மாறுது. அப்போ அந்த ஹைட்ரைடு அயனி போய் அங்கே அட்டாக் பண்ணுது. இது மெதுவாக நடக்குது. அப்போ இந்த மெதுவாக நடக்கிற ஸ்டெப்வே ஒரு வினையோட வேகத்தை நிர்ணயிக்கும் ஒரு படி என்று நம்ம எடுத்துக்கிறோம். படி 3ல் பாருங்கள் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா அமிலக்கார வினை. ஏன் அது அமிலக்கார வினைன்னு சொல்கிறோம், 1 COH தொகுதியை வச்சிருக்கு, அது அமிலம். இதே CH2O- இருக்குது. அந்த மைனஸ் இருந்தாலே என்ன நம்ம சொல்லுவோம், காரம்னு சொல்லுவோம். ஏன்னா அது என்னது, ஒரு ஜோடி எலக்ட்ரானை பெற்றிருந்தாலே அது என்னது, ஒரு எலக்ட்ரான் ஜோடியை கொடுக்கக்கூடியதெல்லாம் காரம்னு லூயிஸ் சொல்லியிருக்காரு. அப்போ இது அமிலம், இது காரம். இந்த அமில காரணத்துக்கு இடையே புரோட்டான் பரிமாற்றம் நடக்குது. இப்போ அடுத்தது நம்ம குறுக்க கானிசரோன்ற அந்த குறுக்கன்ற வார்த்தைக்கு என்ன மீனிங் அப்படின்னா 2 விதமான மூலக்கூறு எடுக்க போகிறோம். 2 விதமான அதே தான் என்னது ஆல்டிஹைடு. அதே கண்டிஷன்லாம் மாறாது. இப்போ பாருங்கள், வந்து இப்போ பென்சால்டிஹைடு ஒரு ரியாக்டன்ட் எடுத்திருக்கோம், ஒரு வினைப்படு பொருள் பென்சால்டிஹைடு எடுத்திருக்கோம். இன்னொன்று பென்சால்டிஹைடு எடுக்காமல் என்ன எடுத்திருக்கோம் பாருங்கள், ஃபார்மால்டிஹைடு. நம்ம சிம்பிளாக ஒரு ட்ரிக்கு மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். சின்ன மாலிக்குள் எப்பயுமே ஆக்சிஜனேற்றம் அடையும், பெரிய மாலிக்குள் ஒடுக்கமடையும்னு. அப்போ நீங்களே இப்போ என்ன எழுதிடலாம், வினைவிலை பொருள் எழுதிடலாமா, ஆக்சிஜனேற்றம் அடையக்கூடிய பொருள் கூணான்னு சொல்லிட்டு. அப்போ என்னவா மாறும் பாருங்க, HCOO-Na போட்டுட்டோமா, ஒரு ஆக்சிஜன் கூடிருச்சு, ஆக்சிஜனேற்றம். அதே நேரத்தில் NAவும் வந்து அட்டாச் ஆயிரும் கடைசி ஸ்டெப்லன்னு சொன்னேன். அப்போ கூணா நீங்கள் போட்டுட்டீங்க. அடுத்து பாருங்கள், பெரிய மாலிக்குள்ள ஹைட்ரஜன் 2 கூட்டி எழுதியிருக்கீங்களா, CH2OH. அப்போ உங்களோட அந்த புரிந்து கொள்ளும் தன்மை இங்கே கரெக்ட் ஆயிருச்சு அப்படின்றது. அடுத்து குறுக்கு கானிசுர வினைக்கு அடுத்து நம்ம போகிறது ஒரு கொஸ்டின். பின்வருவனவற்றில் எந்த ஒன்று 50% சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசலுடன் வினைப்பட்டு ஆல்கஹாலையும் அமிலத்தையும் தருகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபினைல் மெத்தனல் அப்படிங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை, அது பென்சால்டிஹைடு. மெத்தனல்ங்கிறது ஃபார்மால்டிஹைடு. எத்தனால்ங்கிறது ஆல்கஹால், மெத்தனால்ங்கிறது ஆல்கஹால். அப்போ நம்மளுக்கு இந்த ஈயும் ENAவும் வரவே வராது இதில் அப்படின்ட்டு முடிவாயிட்டேன். நமக்கு ஒரு கார்பனைல் இது இருக்கணும். ஆவலையும் ஆவனாலையும் அல்லுன்னு முடிஞ்சிருக்கு. அப்போ அது 2 கட்டாயம் ஆல்டிஹைட். இந்த 50% சோடியம் ஹைட்ராக்சைடுன்னு பார்த்த உடனே நீங்கள் முடிவுக்கு வந்துடனே இது ஒரு கானிசுர வினை. இப்போ கானிசுர வினைனா என்ன கண்டிஷன், ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கக்கூடாது. அப்போ ஃபினைல் மெத்தனில் என்ன இல்லை, ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லை, அது போகும்னு தெரிஞ்சிருக்கும். அப்போ ஃபார்மால்டிஹைடில் என்ன இல்லை, அப்போ 2 ஆனாவும் ஆவனாவும் நம்மளுக்கு என்ன போகும், இந்த வினைக்கு உட்படும், ஆல்கஹாலையும் அமிலத்தையும் கொடுக்கும்ன்றது தெரிஞ்சிருக்கணும். அடுத்து பாருங்கள், ஃபினைல் மெத்தனல் அடர் NaOH-உடன் வினைப்பட்டு X மற்றும் Y என்னும் 2 விளைபொருட்களை தருகிறது. சேர்மம் X ஆனது உலோக சோடியத்துடன் வினைப்பட்டு ஹைட்ரஜன் வாயுவை வெளியேற்றுகிறது எனில் X மற்றும் Y ஆகியவை முறையேன்னு கொடுத்துருக்கு. அப்போ X ஒரு ஹைட்ரஜனை வெளியேற்றுதுன்னா X தான் அமிலம்னு தெரிஞ்சுக்கிறணும். ஒய் வந்து ஆல்கஹாலாக இருக்கும் அப்படின்னா ஆவனால் பாருங்கள், ஃபினைல் மெத்தனால், ஆள் முடிகிறனால ஆல்கஹால், ரைட்டு. அப்போ ஆவன்னா உங்களுக்கு ஆன்சர். அடுத்த வினை என்னென்னா பென்சாயின் குறுக்கம். முதல் மாலிக்குள்ள உள்ள அந்த O வந்து பை எலக்ட்ரானை இழுக்குன்னு சொல்லிட்டேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக O- ஆயிரும், C என்னவாயிரும், ப்ளஸ் ஆயிரும். அப்போ என்ன செய்யுது, அந்த O- பக்கத்தில் உள்ள இன்னொரு பென்சால்டிஹைடில் உள்ள வினைச்செயல் தொகுதியான CH2O-ல உள்ள அந்த ஹைட்ரஜனை படுத்து தன்பால் ஈர்க்குது. ஈர்க்கும் போது ஆட்டோமேட்டிக்காக OH-ஆ மாறிடுது. பாருங்கள், உங்களுக்கே தெரியுதா, CH அதாவது C6H5CHOH. அடுத்து அங்கிட்ட அந்த பிணைப்பு H+ தானே வந்துச்சு, பிணைப்பு அப்படியே ப்ளஸ்ஸை தள்ளிட்டு நம்ம ஜாயின் பண்ணிடுறோம். ஜாயின் பண்ணிட்டா அப்போ ஒரே மூலக்கூறில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய விளைபொருள் பெரிய மூலக்கூறாக இருக்குது. அப்போ 2-ஹைட்ராக்சி 1,2-டைஃபினைல் எத்தனோன் அப்படின்றது அதோட ஐயுபெக் நேம். அதுக்கடுத்து பெர்கின் வினை. பெர்கின் வினை என்ன சொல்லுது அப்படின்னா, அசெட்டிக் நீர்லியோட பென்சால்டிஹைடு இருக்குது. பென்சால்டிஹைடில் உள்ள அந்த கார்போனைல் ஆக்சிஜன் இருக்குது பாருங்கள், அந்த ஆக்சிஜனும் அசெட்டிக் நீர்லியில் அந்த ஆல்ஃபா மெத்தில் குரூப்னா CH3 அதில் ஒரு 2 ஹைட்ரஜன் எடுத்துகிட்டு நீராக வெளியேறிடுது. நம்ம அப்படியே அடெக்ட் மாதிரி ஒன்று சேர்த்துடுறோம்.
இது ஒரு நம்மளுக்கு இடைவினை விளைபொருளாக உருவாகுது. அதுக்கப்புறம் உடனே அது ஹைட்ராலிசிஸ் நீராற்பகுப்பு அடையுது. நீராற்பகுப்பு அடையும் போது என்ன கொடுக்குது அப்படின்னா 2 அமிலமாக நம்மளுக்கு கிடைக்குது வினை விளைபொருள். ஒன்று சின்னமிக் அமிலம், இன்னொன்று அசிட்டிக் அமிலம். அதுக்கடுத்த வினை அமீன்களுடன் இப்போ என்ன செய்யுது, பென்சால்டிஹைடு வினைப்படுது. C6H5CHOங்கிற பென்சால்டிஹைடானது ஒரு அமீன். C6H5NH2ங்கிறது அமீனோட வினை செயல் தொகுதி. அமீனோடு வினை புரியும் போது ஒரு நீரை நீக்கம் செய்து என்ன கிடைக்குது, காரம். அது ஒரு காரம். ஏன் அதை காரம் சொல்கிறோம் அப்படின்னா ஷிஃப்ட் காரம். அதுக்கடுத்து மூவினைய அரோமேட்டிக் அமீன்களுடன் குறுக்க வினை. பென்சால்டிஹைடு என்ன செய்யுது, மூவினைய அரோமேட்டிக் அமீன். அப்போ உங்களுக்கு தெரியும் அமீன்னா NH2 இருக்கணும். மூவினைய அப்படின்னா என்னது, நைட்ரஜன் 3 கார்பனோட சேர்ந்துருக்கணும். பாருங்கள், இப்போ உங்களுக்கு ஒரு வினை கொடுத்துருக்கோம். அந்த வினையில் பாருங்கள் பென்சால்டிஹைடு உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும், இடது பக்கம் பேரும் போட்டிருக்கு பென்சால்டிஹைடு. மூவினைய அரோமேட்டிக் அமீன்கிறது உங்களுக்கு சென்டென்ஸில் வந்தாலும் இந்த ஸ்ட்ரக்சரில் பாருங்கள். இப்போ பேரா பொசிஷனில் ஒரு ஹச்சு, இந்த பேரா பொசிஷன் ஒரு ஹச்சை இழுத்து பாக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னது, நீராக வெளியிடுதுன்னு சொல்லிட்டாங்க. அதே அந்த ஹைட்ரஜன் நேர பேரா பொசிஷனில் N இருக்குது. அதோட பாருங்கள் 2 CH3 ட்வைஸ் போட்டிருக்காங்க. அதாவது 2 CH3 அந்த எண்ணோட இணைஞ்சிருக்கு. அப்போ எண்ணானது எத்தனை கார்பனோட நேரடி தொடர்பில் இருக்குது பாருங்கள். CH3யில் உள்ள ஒரு கார்பன், இன்னொரு CH3யில் உள்ள ஒரு கார்பன் 2. அதுக்கடுத்து பென்சின் ரிங்கில் பாருங்கள் ஒரு கோடு இழுத்துருக்கோமா, அங்கே ஒரு கார்பன் தானே இருக்கும். அப்போ 3 கார்பனோடு நேரடியாக நைட்ரஜன் இணைந்திருந்தால் அது மூவினைய, உங்களுக்கு தெரியும். அப்போ மூவினைய அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், மூவினைய அமீன், அரோமேட்டிக் அமீன். ஏன் அரோமேட்டிக்னா பென்சின் ரிங்கில் தான் இருக்குது. அப்போ மூவினைய அமீன்கள் 2 மூலக்கூறு எடுத்துக்கிட்டு பென்சால்டிஹைடு என்ன செய்யுது அப்படின்னா அதோட பேரா பொசிஷன் அந்த இதை டச் பண்ணவே இல்லை. எதை, அந்த அமீன் தொகுதியை நம்மளுக்கு அது எதுவுமே இன்வால்வ் பண்ண விடலை. அதுக்கு பேரா பொசிஷன்னா டைரக்ட் ஆப்போசிட்டில் இருக்க கார்பனில் உள்ள ஹைட்ரஜனை மட்டும் எடுத்துட்டு நீராக வெளியேறிட்டு அப்படியே ஒரு சேர்க்கை பொருளை கொடுக்குது. அதுக்கு என்ன தன்மை அப்படின்னா பச்சை நிறத்தை கொடுக்குது. அதை ஒரு சாயமாக பயன்படுத்துகிறாங்க. அப்போ அதுக்கு ஒரு பெயர் வைக்கணும்ல, மாலக்கைட் பச்சை. எல்லாத்தையும் சாயம் நம்ம படிக்க முடியாது. அப்போ ஒரு அந்த நேம் என்ன சொல்கிறாங்கன்னா மாலக்கைட் பச்சை. அம்புக்குறி மேலே அடர்H2SO4 இருக்குன்னா அடர்H2SO4ங்கிறது என்ன, அமிலம். அப்போ அமிலத்தின் முன்னிலையில் பென்சால்டிஹைடு மூவினை அமீன்களுடன், அதாவது அரோமேட்டிக் அமீன்களுடன் வினைப்பட்டு மாலக்கைட் பச்சைங்கிற சாயத்தை கொடுக்கிறதுன்றது இதோட நம்மளுக்கு விளக்கம். பென்சால்டிஹைடோட இப்போ ஃபினைல் ரிங்கு ஈடுபடக்கூடிய வினைகளை பார்க்க போகிறோம். ஃபினைல் ரிங்கு ஈடுபடுதுன்னா அப்போ நம்மளுக்கு பென்சால்டிஹைடில் இருக்கக்கூடிய பதிலீடு அந்த வினைச்செயல் தொகுதி CHO. இப்போ CHO என்ன ஆற்றுப்படுத்தும் தொகுதி, 11th படித்ததை நம்ம முதவே சொல்லிட்டேன் நான் ஆரம்பத்திலேயே. CHOங்கிறது ஒரு மெட்டா ஆற்றுப்படுத்தும் தொகுதி. மெட்டான்னா என்ன, ஃபினைல் ரிங்கில் ஒரு வினைச்செயல் தொகுதி இருக்குன்னா அதுக்கு அடுத்த கார்பன் வந்து ஆர்த்தோ, அதுக்கு அடுத்த கார்பன் மெட்டா, அதுக்கு அடுத்தது பேரா. அப்போ நம்மளுக்கு மெட்டா ஆற்றுப்படுத்தும்னா என்ன அர்த்தம், CHO வரக்கூடிய ஒரு வினை பதிலீட்டு பகுதியை எங்கே அனுப்பும் அப்படின்னா அதோட மெட்டா பொசிஷனுக்கு போய் அட்டாச் பண்ணுறதுக்கு வந்து ஆற்றுப்படுத்தும். அப்போ நம்மளுக்கு இப்போ பென்சால்டிஹைடு எடுத்திருக்கோம். இப்போ இந்த வினைகளை பாருங்கள், உங்களுக்கு ஒரே ஒரு இதில் கொடுத்தாச்சு, ஒரே ஸ்லைடில். அடர்H2SO4 அடர்HNO3 எடுத்தோம்னா அதை நம்ம என்ன சொல்லியிருக்கோம், கலவை 2 அமிலங்களோட கலவை எடுக்கும்போது அது ஒரு NO2ன்ற குரூப்பை வந்து நம்மளுக்கு கொடுக்கும். அந்த NO2 வந்து மெட்டா பொசிஷனுக்கு போய் அட்டாச் ஆகுது. அப்போ இதை ஒரு நைட்ரேட்டிங் மிக்சர். இப்போ நைட்ரேட்டிங் மிக்சருங்கிறது என்னது, நைட்ரேட் தொகுதியை மெட்டா பொசிஷனில் அட்டாச் பண்ணி விடுது. அப்போ CHO இன்வால்வ் ஆகலை. எங்கே இன்வால்வ் ஆகுது, ஃபினைல் ரிங்கில் உள்ள அந்த கார்பன்களில் போய் ஹைட்ரஜனை தள்ளிட்டு பதிலீடு போய் சேருது. அதுக்கடுத்து பாருங்கள், அடர்H2SO4 மட்டும் எடுக்கும்போது அந்த SO3 தான் ஆக்சுவலாக நம்மளுக்கு வரக்கூடிய பதிலீடு. அதில் உள்ள ஹைட்ரஜனை தானே ஆக்சிஜன் இழுத்துக்கிறோம். அப்போ SO3Hன்னு போய் மெட்டா பொசிஷனில் அட்டாச் ஆயிடுது. அடர் FeCl3 எடுக்கிறோம் அப்படின்னா குளோரின், உங்களுக்கே தெரியணும் Cl2வும் இருக்குது FeCl3 இருக்குது அப்படின்னா கட்டாயம் இங்கே குளோரின் தான் போய் அட்டாச் ஆகணுன்றது நம்மளுக்கு மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிடணும். அதை போய் எதில் அட்டாச் பண்ணுவோம், மெட்டா பொசிஷனில் அட்டாச் பண்ணிடுவோம். அதுக்கடுத்து பாருங்கள், குளோரின், வெறும் குளோரின் எடுத்துக்கிறோம். அங்கே வினையூக்கியே இல்லை. இங்கே மட்டும் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக எது இன்வால்வ் ஆகுது,
அந்த வினைச்செயல் தொகுதியான CHO வந்து என்ன செய்யுது, வினையில் ஈடுபடுது. அப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது CHOவில் எதை வந்து தள்ளிடுது, C டபுள் பாண்ட் OH, அந்த ஹச்சை தள்ளிட்டு Cl போய் அட்டாச் ஆயிடுது. அப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது பென்சாயில் குளோரைடு. அப்போ இதுக்கு மேலே உள்ள 3 வினையிலையும் மெட்டா பகுதியில் போய் இணையுது. அதே நேரத்தில் வினையூக்கி இல்லாமல் குளோரினை போடும்போது அது போய், ஏன்னா வினைச்செயல் தொகுதின்னு நம்ம பேர் சொல்கிறோம். அப்போ வினையூக்கிகள் இல்லை அப்படின்னா அது உடனே எதை போய் இது பண்ணுது, வினைச்செயல் தொகுதியில் போய் அட்டாச் ஆயிடுதுன்றது இதில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறணும். அசிட்டோஃபினோன் அப்படின்றத எடுக்கிறோம். இங்கே நம்மளுக்கு என்னென்னா ஒரு அலிஃபாட்டிக்கும் ஒரு அரோமேட்டிக்கும் கீட்ட தொகுதியோடு இணைஞ்சிருக்கு. ஒரு அரோமேட்டிக் ரிங்கும் ஒரு அலிஃபாட்டிக் CH3யும் நம்மளுக்கு எதில் இணைஞ்சிருக்கு, C டபுள் பாண்ட் ஓன்ற கீட்டோன் வினைச்செயல் தொகுதியோடு இணைஞ்சிருக்கு. அந்த அசிட்டோஃபினோனின் எலக்ட்ரான் கவர் பதிலீட்டு வினை, எலக்ட்ரான் கவர் பதிலீடுனாலே உங்களுக்கு என்ன ஞாபகம், CHOனாலே நம்மளுக்கு கருக்கவர் பதிலீட்டு வினை. அப்போ CHO ஈடுபட்டுச்சுன்னா கருக்கவர் பதிலீட்டு வினை. அதே நேரத்தில் நம்மளுக்கு வந்து வினைல் ரிங்கு வினையில் ஈடுபட்டுச்சுன்னா அது எலக்ட்ரான் கவர் பதிலீட்டு வினை. அப்போ பேர் தலைப்புலேயே எலக்ட்ரான் கவர் பதிலீட்டு வினை கொடுத்துட்டாங்களா, சரி ஒரு நம்ம அசிட்டோஃபினோன் எடுத்துட்டோம். அடுத்து என்ன போட்டிருக்காங்க பாருங்கள், அம்புக்குறிக்கு நேரம் அடர் HNO3 H2SO4. அப்போ 2 அமிலங்களின் கலவையினால நான் என்ன சொல்லியிருக்கேன், NO2 தான் இங்கே வரப்போகுது. அடுத்து நம்மளுக்கு அப்போ நம்ம COCH3 கீட்டோன் தொகுதியும் மெட்டா டைரக்டர், மெட்டா ஆற்றுப்படுத்தும் தொகுதி. அப்போ என்ன செய்யுது அப்படின்னா வரக்கூடிய அந்த NO2வை மெட்டா பொசிஷனில் போய் இணைய வச்சிருது. ஓகே, அப்போ கிடைக்கிறது நம்மளுக்கு அசிட்டோஃபினோன் ஈடுபட்டு நம்மளுக்கு மெட்டா நைட்ரோ அசிட்டோஃபினோன் கிடைக்குது. அதுக்கடுத்த வினை வந்து நம்மளுக்கு ஆல்டிஹைடுகளுக்கான சோதனைன்னு போட்டோம் தலைப்பு. ஆல்டிஹைடுகள்னாலே நம்மளுக்கு மைண்டில் என்னது, CHO இருக்கும், அது மட்டும் போய் எடுத்துக்கிறோம். அப்போ இதுகளுக்கு இதை இப்போ நம்மளுக்கு ஒரு கரிமச் சேர்மம் கொடுக்குறாங்க, அதில் என்ன இருக்குது, அது கீட்டோனா ஆல்டிஹைடா அப்படின்னு உங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு சில வினை காரணிகள் கொடுப்பாங்க. இந்த வினை காரணிகள் அப்போ ஆல்டிஹைடுக்குரிய வினை காரணிகள் எது நம்மளுக்கு முதல் தெரிஞ்சால் தானே நம்ம அதுக்கு போக முடியும். அப்போ பாருங்கள், இந்த நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிற போகிறோம் டாலன்ஸ் வினைக்கரணி, அதுக்கடுத்து ஃபெலிங் சோதனை, ஃபெலிங் கரைசல் கொடுப்பாங்க, அப்புறம் பெனடிக்ட் கரைசல் கொடுப்பாங்க. அப்போ இதெல்லாம் நம்மளுக்கு போடும்போது ஷிஃப்ட் காரம் கொடுப்பாங்க. நான் ஷிஃப்ட் காரம் நடத்தும்போது இதை அடுத்து நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொன்னேன். எதுக்கு பார்க்க போகிறோம்னா இங்கே இதே இப்போ சோதனையில் பார்க்க போகிறோம். ஆல்டிஹைடுக்கான சோதனை பண்ணுறோம். இப்போ ஒரு கரிமச்சேர்மம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, இதில் நம்மளுக்கு ஆல்டிஹைடு இருக்கான்னு பார்க்குறதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், டாலன்ஸ் வினை. இப்போ டாலன்ஸ் வினைக்காரணினா என்ன அப்படின்றது தெரியணும் முதல்ல. அதாவது என்னென்னா அம்மோனியாவில் கரைந்த வெள்ளி நைட்ரேட் கரைசல், அமோனியாவில் கரைந்த வெள்ளி நைட்ரேட் கரைசல் தான் டாலன்ஸ் வினைக்கரணி. அப்போ ஒரு ஆல்டிஹைடு உள்ள ஒரு சேர்மத்தை கரிமச் சேர்மத்தை எடுக்கிறோம், இந்த டாலன்ஸ் வினைப்பொருளை போடுறோம். போடும்போது என்ன நடக்குதுன்னா அந்த நான் சொல்கிற அந்த டாலன்ஸ் கரணி எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு அணைவு சேர்மமாக இருக்குது. இப்போ ஈக்குவேஷனை பாருங்கள், நீங்கள் ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ளே AGயும் NH3யும் இணைஞ்சிருந்துச்சுன்னா அது ஒரு அணைவு சேர்மம். ஏன்னா அணைவு சேர்மம் பாட நம்ம தொகுதி 1லே படிச்சிடுறோம். அப்போ இந்த மாதிரி ஸ்கொயர் பிராக்கெட்டு ப்ளஸ் எப்படி இருக்குது, நீரில் அந்த அம்மோனியாவில் கரைந்த அப்படிங்கும்போது அம்மோனியா ஒரு காரம், இப்போ நீர் இருக்குது, அப்போ OH மைனஸ் நம்மளுக்கு தனியாக பிரிஞ்சிருக்கு. அப்போ இது ஒரு அணைவு அயனியாக இருக்குது, அதே நேரத்தில் 3 OH மைனஸ் இருக்குது, ஒரு ஆல்டிஹைடு எடுத்திருக்கோம், அது என்னது CHO இருக்கனால ஆல்டிஹைடு. அப்போ ஆல்டிஹைடை கண்டறிகிறதுக்கு நம்ம பயன்படுத்துகிற இந்த 2AgNH3 ட்வைஸும் அயனியும் OH மைனஸும் நம்ம சேர்க்கும்போது என்ன கிடைக்குது, அதுக்கு மொத்தமாக சொல்லும்போது அதை டாலன்ஸ் வினைப்பொருள்னு சொல்கிறோம். என்ன நடக்குது அப்படின்னா CH3COO மைனஸாக ஆக்சிஜனேற்றம் அடைந்துருது. ஆல்டிஹைடு என்னவா நடக்குது, ஆக்சிஜனேற்றம் அடைந்துருது. அதே நேரத்தில் ஒரு வினையில் ஒரு பொருள் ஆக்சிஜனேற்றம் அடைந்தால் இன்னொரு பொருள் கட்டாயம் என்ன செய்யணும், ஒடுக்கமடையணும். அப்போ ஒடுக்கமடையுதுன்னா எது வேகமாக ஒடுக்கமடையும் அப்படின்னா உலோகங்கள் இருந்தால் உடனே ஒடுக்கமடைந்துடும். அப்போ உலோகங்கள் இங்கே எது, ஏஜி சில்வருங்கிற உலோகம் ஒடுக்கமடைந்து வீழ்படிவு பாருங்கள், வெள்ளிங்கிற உலோகம் அந்த இடத்துல ஒரு அம்புக்குறி கீழ் நோக்கி போட்டோம்னா அது வீழ்படிவாயிருச்சுன்னு அர்த்தம். அப்போ ஒடுக்கம், ஒரு அயனியாக இருந்த ஒரு உலோகமானது எலக்ட்ரானை வாங்கி கொண்டு என்ன நடந்திருக்குங்க, உலோகம் அதாவது மின்சுமையற்ற உலோகமாக ஒடுக்கமடைந்திருக்கு. அம்மோனியா வெளிப்பட்டுருச்சு, நீர் வந்து வெளிப்பட்டுருச்சு. அப்போ நம்மளுக்கு அது ஆல்டிஹைடு தொகுதி இருந்துச்சுன்னா ஆக்சிஜனேற்றம் அடைந்து உலோகங்களை ஒடுக்கமடைய செய்கிறது அப்படிங்கிறது. அடுத்து 2வது வினை ஃபெலிங் கரைசல். ஃபெலிங் கரைசல் என்னென்னா ஃபெலிங் A ப்ளஸ் ஃபெலிங் Bன்னு 2ஐயும் சேர்த்து தான் நம்ம ஃபெலிங் கரைசல் சொல்லுவோம். ஃபெலிங் ஏங்கிறது என்ன அப்படின்னா நீரிய காப்பர் சல்ஃபேட். நம்ம லேபில் பார்த்துருக்கோம், காப்பர் சல்ஃபேட் என்ன கலராக இருக்குன்னா ப்ளூ கலராக இருக்கும், அது நீர் உள்ளது. இதையே நம்ம வெப்பப்படுத்தி நீரை வெளியேற்றிட்டோம்னா அது நிறமற்றதாக நம்மளுக்கு கலர்லெஸ்ஸாக மாறிடும். அப்போ இங்கே கொடுத்துருக்க வார்த்தையை பாருங்கள், நீரிய காப்பர் சல்ஃபேட் கரைசல்ங்கிறதே ஃபெலிங் A.
அப்போ ஃபெலிங் பின்னா என்ன அப்படின்னா காரம் கலந்த சோடியம் பொட்டாசியம் டார்ட்ரேட் கரைசல். அதுக்கு இன்னொரு என்னென்ன நேம் வச்சுருக்காங்க, ரோசல்லே உப்பு அப்படின்னு வச்சுருக்காங்க. அப்போ இதையும் தண்ணியில் கரைச்சி அதில் காரமும் தண்ணியும் போட்டு கலந்த அந்த சோடியம் பொட்டாசியம் டார்ட்ரேட் உப்பையும் அதே நேரத்தில் அந்த நீரிய காப்பர் சல்ஃபேட்டையும் கரைசலாக்கி 2 கரைசலையும் சேர்க்கும் போது மொத்தமாக ஃபெலிங் கரைசல். அந்த ஃபெலிங் கரைசலோட நம்ம எதை சேர்க்க போகிறோம், ஆல்டிஹைடு சேர்க்க போகிறோம். ஆல்டிஹைடு சேர்க்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா நீல நிற காப்பர் சல்ஃபேட் கரைசல் அங்கே என்னவா மாறிடுது, சிவப்பு கலராக மாறிடுது. எப்படி இதை சிவப்பு கலராக மாறுதுன்னா அங்கே என்ன உருவாகுதுன்னு சொல்கிறாங்கன்னா குப்ரஸ் ஆக்சைடு உருவாகுது. குப்ரஸ் ஆக்சைடுனா காப்பர் என்னவா ஆகுது அப்படின்னா இடது பக்கம் பாருங்கள் காப்பர் 2+ போட்டிருக்காங்க. இதே வலது பக்கம் குப்ரஸ், அது குப்ரிக். இது குப்ரிக் நிலைனா காப்பருக்கு 2 இணைதிறன் +1 +2. அப்போ +1 சின்ன இது எப்பயுமே வந்தால் OUSன்னு சொல்லணும்னு சொல்லியிருப்பாங்க உங்கள் டீச்சர் எல்லாரும் 11லேயே சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட இணைதிறன்கள் உடையது எடுக்கும்போது நேம் வைக்கும்போது OUSல முடிங்க விகுதியை, அதே நேரத்தில் ஹையர் ஆக்சிடேஷன் உயர் ஆக்சிஜனேற்ற நிலையில் இருந்துச்சுன்னா இக்குன்னு முடிங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்மளுக்கு இப்போ இடது பக்கம் காப்பருக்கு 2+ஆக இருக்குது, வலது பக்கம் காப்பருக்கு +1. எப்படி சொல்லுவோம் இதை, Cu2O ஆக்சிஜனுக்கு இணைதிறன் 2, காப்பருக்கு 1 இருந்தால் மட்டும்தான் Cu2Oன்னு மாற்றி எழுதுவோம். அப்போ Cu2Oங்கிறத வச்சு காப்பரோட ஆக்சிஜனேற்ற எண் +1. அப்போ +2 இடது பக்கம் இருந்தது, வலது பக்கம் +1 மாதிரி இருக்கா, குறைந்து இருக்கா ஆக்சிஜனேற்ற எண். அப்போ குப்ரஸ் ஆக்சைடு அங்கே மாறிடுச்சு. அப்போ இதிலேருந்து நம்மளுக்கு என்னென்னா நிறம் மாறுது. குப்ரிக்காக இருக்கும்போது ஊதா நிறமாக இருந்தது, இங்கிட்டு சிவப்பு நிறமாக மாறிடுது. அதே நேரத்தில் என்னென்னா இதில் நம்ம சொன்ன மாதிரி டாலன்ஸ் வினைப்பொருளை மாதிரி ஆல்டிஹைடு ஆட்டோமேட்டிக்காக ஆக்சிஜனேற்றம் அடைந்துருது, இது ஒடுக்கம் அடைந்துருது. அப்போ ஆக்சிஜனேற்ற எண் அதிகத்திலேருந்து குறைஞ்சிச்சினாலும் ஒடுக்கம்தான் அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். அதுக்கடுத்த சோதனை என்ன அப்படின்னா பெனடிக்ட் கரைசல் சோதனை. பெனடிக்ட் கரைசல் என்னது அப்படின்னா ஒரு கலவை. பெனடிக்ட்டுங்கிறது என்னதுன்னா ஒரு கலவையான கரைசல். அதாவது காப்பர் சல்ஃபேட்டு, அதே நேரத்தில் சோடியம் சிட்ரேட், அப்புறம் NaOH, இந்த 3 கலந்த கலவையத்தையும் பெனடிக்ட் கலவைன்னு சொல்கிறோம். இங்கேயும் நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னா அதே தான். இப்போ நம்ம சொன்னோம்ல அந்த காப்பர் சல்ஃபேட்டு Cu2+ இருக்கும், வலது பக்கம் Cu2O +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் மாதிரி கலர் சேஞ்ச், நீலத்திலிருந்து சிவப்பாக மாறிது. நம்ம உடனே என்ன வந்துடுவோம், அந்த கலர் சேஞ்ச் வந்துச்சுன்னா அப்போ நம்மளுக்கு இங்கே ஆல்டிஹைடு இருக்குன்றதை புரிஞ்சுக்கிறோம். அதுக்கடுத்த சோதனை லாஸ்ட்டு ஷிஃப் காரணி சோதனை. நம்ம இப்போ முன்னாடி பென்சால்டிஹைடு படிக்கும்போது சொன்னோம் அரோமேட்டிக் அமீன் அதாவது அரோமேட்டிக் ஓரினை அமீன் அல்லது அலிஃபாட்டிக் ஓரினை அமீனோட ஷிஃப் காரத்தை தரும்னு ஒரு ஈக்குவேஷன் இப்போதையும் படித்தோம். அப்போ ஷிஃப் காரம்ங்கிறது என்னென்னா அந்த ஷிஃப் காரம் பிங்க் கலராக இருக்கும். அந்த பிங்க் கலரை என்ன செய்வாங்க அப்படின்னா SO2 வாயுவை செலுத்தும் போது அந்த நிறத்தை இழந்துரும். அப்போ நிறமற்ற அந்த ஷிஃப் காரணியை நம்ம ஆல்டிஹைடு கரைசலோட சேர்க்கும்போது என்ன செய்யணும், மீண்டும் அதோட நிறம் வந்துடும். அப்போ நிறம் வந்தோடனே நம்ம சொல்லிடலாம் அங்கே ஆல்டிஹைடு இருக்குது அப்படிங்கிறது. அப்போ இரட்டை பிணைப்பு உள்ள சேர்மம்ன்றது வந்துடும். குறிப்பாக ஷிஃப் காரணி டெஸ்ட் கொடுக்குறது ஒன்லி ஆல்டிஹைடு மட்டும், கீட்டோன்கள்லாம் கொடுக்காது. அசிட்டோன் மட்டும் மெதுவாக வினையில் நம்மளுக்கு கலரை மாற்றும் அப்படிங்கிறது இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பயன்கள் பார்த்தோம்னா ஆல்டிஹைடுகளில் நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். அசிட்டால்டிஹைடு பார்த்தோம், கீட்டோன் பார்த்தோம், பென்சால்டிஹைடு பார்த்தோம், ஃபார்மால்டிஹைடு பார்த்தோம். ஏன் இந்த 4 மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஃபார்மால்டிஹைடு அசிட்டால்டிஹைடுலேருந்து இவை 2 அலிஃபாட்டிக் ஆல்டிஹைடு. அதே நேரத்தில் ஃபார்மால்டிஹைடு அசிட்டால்டிஹைடு டிஃப்ரெண்ட்டாக வினையில் ஈடுபடுது. அதனால இது 2 உங்களுக்கு பாடப்பகுதியில் கொடுத்துருந்தேன். அதே நேரத்தில் அரோமேட்டிக் வரும்போது பென்சால்டிஹைடு வந்துடுது. அப்போ நம்ம அதையும் பார்க்குறோம். அதுக்கடுத்து அசிட்டோன் பார்த்தோம், அது கீட்டோனில் வந்துடுது. அப்போ அசிட்டோனும் பார்க்குறோம். அதே நேரத்தில் அசிட்டோனில் அரோமேட்டிக் எது அப்படின்னா ஃபினைல் அசிட்டோன் பார்ப்போம், அசிட்டோஃபினோன். அப்போ நம்மளுக்கு இவற்றோட பயனை மட்டும் பார்த்தோம்னாலே எல்லாமே நம்மளுக்கு படித்த மாதிரி. இப்போ ஃபார்மால்டிஹைடு பாருங்கள், ரொம்ப முக்கியமானது என்னென்னா எதில் 40% நீரிய ஃபார்மால்டிஹைடு, ஃபார்மலின்னு அதுக்கு பேர் சொல்லுவாங்க. உங்களுக்கு 1 வேர்டில் வரும் அடிக்கடி ஃபார்மலின் அப்படின்னு கேட்பாங்க. இதையே 2 மார்க்குக்கும் கேட்பாங்க. 1 மார்க்கில் 40% ஃபார்மால்டிஹைடு திரவந்தே ஃபார்மலின்ங்கிறது நம்மளுக்கு ஈஸியாக சொல்லலாம். இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹாஸ்பிட்டலு அதே மாதிரி இந்த ஜுவாலஜிக்கல் லேபரட்டரியிலலாம் பார்த்தோம்னா செத்து போன அந்த உயிரினங்களையெல்லாம் பாட்டிலில் வச்சுருப்பாங்க. இதே ஹாஸ்பிட்டலில் என்ன செய்வோம், இறந்து போன உடல்களை பாதுகாப்பாங்க. இப்போ மெடிக்கல் MBBS படிக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம அவங்கள படிக்க வைக்கணும் அப்படின்னா ப்ராக்டிக்கலாக ஒரு உடம்பை காமிக்கணும் அப்படின்னா அதை சும்மா வச்சுருந்தா அது தாங்காது, டீக்ரேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு ஸ்மெல்லும் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஸ்மெல் வராமல் அதே நேரத்தில் அதோட பார்ட்ஸ் எதுவுமே பாதிக்கப்படாமல் இருக்கணும்னா நம்ம அதை பதப்படுத்தணும். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு ஆட்டோட
தோலெல்லாம் பதப்படுத்துவாங்க, உப்பு இதெல்லாம் போட்டு தடவி பதப்படுத்துவாங்க. அப்போ நம்மளுக்கு இங்கே ஃபார்மலின் அதுக்கடுத்து எதுக்கு பயன்படுது அப்படின்னா கடினமாக்கும் திறனை பெற்றிருப்பதால் அது தோல் பதனிடு. அதே மெத்தட் தோல் பதனிடுதுன்னா நான் சொன்னது இப்போ ஆட்டுக்குட்டி இந்த மாட்டோட தோல் இதெல்லாம் நம்மளுக்கு கடினமாக்கி அப்படி ரொம்ப நாளைக்கு, அதாவது இந்த செருப்பு இதெல்லாம் தயாரிக்க பயன்படுத்துகிறாங்க. அதுக்கடுத்து பாருங்கள் பேக்லைட் பிளாஸ்டிக் தெரியும் உங்களுக்கு. இப்போ நம்ம வீடில் சுவிட்சஸ்க்கு பயன்படுத்துகிற பிளாஸ்டிக் வந்து நல்லா கடினத்தன்மையோட இருக்கும். அந்த பிளாஸ்டிக் தயாரிக்கிறதுக்கு ஒரு மூலப்பொருளாக எது இருக்குது அப்படின்னா இந்த ஃபார்மால்டிஹைடு இருக்குது. அது ஒரு வெப்ப இறுகும் பிளாஸ்டிக்கான பேக்லைட் தயாரிக்க பயன்படுது. அதுக்கடுத்து அசிட்டால்டிஹைடு பார்க்குறோம். அசிட்டால்டிஹைடு எதுக்கு பயன்படுது அப்படின்னா இப்போ நம்ம சொன்னோம் அந்த வெள்ளி வந்து ஒடுக்குது அப்படின்னு சொன்னோம் டேலன்ஸ் கரணியில். அந்த வெள்ளி அந்த ஒடுக்கி வீழ்படிவாகிறத ஒரு கண்ணாடி பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம முகம் பார்க்குற கண்ணாடி எடுத்துகிட்டு பின்னாடி பார்த்தோம்னா ஒரு கோட்டிங் வந்து பெயிண்ட் மாதிரி இருக்கும். அப்போ நம்மளுக்கு ஒரு பக்கம் இது பண்ணிவிட்டு அந்த கண்ணாடி சில்வர் இமேஜ் அந்த இதை உரசிட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சில்வர் கோட்டிங்தே இருக்கும். அப்போ அந்த மாதிரி இதுகள்லாம் எது பயன்படுது அப்படின்னா அசிட்டால்டிஹைடு, அதாவது வெள்ளி பூச்சை உருவாக்க அசிட்டால்டிஹைடு பயன்படுகிறது கண்ணாடியின் மீது. அதுக்கடுத்து ரெண்டாவது இது பரால்டிஹைடு, மருத்துவ திருத்தம் அனோவசிய மருந்து அப்படின்னா என்னென்னா அந்த நம்மளை வந்து ஒரு மயக்க நிலையில் வச்சுருக்கிறதுக்கு அது பயன்படுது. மூணாவது அசிட்டிக் அமிலம் வந்து என்னென்னா எத்தில் அசிட்டேட் போன்ற சேர்மங்கள் தயாரிக்கிற முறையில் வந்து இது ஒரு மூலப்பொருளாக பயன்படுது. அப்போ இந்த சில கரிம சேர்மங்கள் தயாரிப்பதற்கு எது ஒரு மூலப்பொருளாக இருக்குது? அசிட்டால்டிஹைடு ஒரு மூலப்பொருளாக இருக்குது. அதுக்கடுத்த சேர்மம் பென்சால்டிஹைடு. இது ஒரு அரோமேட்டிக் ஆல்டிஹைடுன்னு உங்களுக்கு தெரியும். பென்சின் வந்துட்டாலே நம்மளுக்கு உடனே ஃபினைல் ரிங் ஞாபகம் வந்துடணும். அப்போ அரோமேட்டிக் ஆல்டிஹைடு எப்பயுமே அரோமா அப்படின்னாலே அந்த அதோட என்ன அப்படின்னா நறுமணம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த பென்சால்டிஹைடுக்கு நறுமணம் ஊட்டும் பொருளாக பயன்படுது. வாசனைய திரவியங்களில் இதை சேர்க்கும்போது அது குறிப்பாக அந்த பெர்ஃப்யூம்ஸ்லாம் இருக்குல்ல அதில் இருக்கிறதெல்லாம் அரோமேட்டிக் சேர்மங்கள். சின்னமால்டிஹைடு, சின்னமிக் அமிலம், பென்சாயில் குளோரைடு இந்த மாதிரி பொருட்களை தயாரிப்பதற்கு இது ஒரு மூலப்பொருளாக இதுவும் பயன்படுது. அதுக்கடுத்து நம்மளுக்கு அசிட்டோன். இது வந்து ஒரு கீட்டோன். இந்த கீட்டோன் என்ன அப்படின்னா புகையில்லா வெடிப்பொருள் தயாரிக்க பயன்படுது. அது வந்து கார்டைட்டுன்னு பேர் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து நகைப்பூச்சு, இந்த நெயில் பாலிஷ் வைக்கிறோம்ல அந்த நெயில் பாலிஷை நீக்கிறதுக்கு ஒரு கெமிக்கல்னு வைப்பாங்க. நம்ம அது என்னடான்னு முழிக்கக்கூடாது. இனிமேல் நம்ம படிச்சிட்டோம்ல அது என்னது அப்படின்னா அசிட்டோன் கரைசல் அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். அதுக்கடுத்து சல்ஃபோனான் அப்படிங்கிறது சல்ஃபோனால்ங்கிறது உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, மருந்து அந்த ஆயின்மெண்ட் மாதிரி கொடுப்பாங்க. அது சல்ஃபோனால்ங்கிறது ஒரு அனவசிய மருந்தாக பயன்படுது. அதுக்கடுத்து பெர்ஸ்பெக்ஸ் அப்படிங்கிறது வெப்ப இலகு பிளாஸ்டிக்காக பயன்படுது. இந்த பெர்ஸ்பெக்ஸ் தயாரிப்பதற்கு அசிட்டோன் ஒரு மூலப்பொருள் அப்படிங்கிறது இதில் இருந்து தெரியுது. இப்போ பார்க்குறது அரோமேட்டிக் கீட்டோன். அரோமேட்டிக் கீட்டோன்னா பென்சின் ரிங் வரும். அப்போ அசிட்டோஃபினோன் அது. அந்த அசோட்டோஃபினோன் வாசனை திரவியங்களில் பயன்படுது. அது மெயினாக வாசனை திரவியங்கள் ஹிப்னோன் இந்த மாதிரி ஒரு மருந்து பொருள் தயாரிக்க பயன்படுது. கண் மருந்துமே பென்சிட்ரால் அப்படிங்கிற கண் மருந்துலையும் இந்த பென்சாஃபினோன் வந்து நம்மளுக்கு அசிட்டோஃபினோன் பயன்படுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இந்த பகுதியில் இப்போ நம்ம பார்த்தது பென்சால்டிஹைடு வந்து வினைச்செயல் தொகுதிகளில் ஈடுபட்ட வினைகளையும் பார்த்தோம். பெர்கின்ஸ் வினை, குறுக்க வினை, கானிசரோ வினை, பெர்கின் வினை, கிளைசன் ஸ்மிட் வினை, இப்படி நம்ம நிறைய பேருள்ள வினைகளும் பார்த்தோம். அதே நேரத்தில் ஆற்றுப்படுத்தும் தொகுதிகள் அந்த வினைல் ரிங் ஈடுபடுற வினைகளும் பார்த்தோம். அதுக்கடுத்து நம்ம பார்த்தது அந்த ஆல்டிஹைடுகளை கண்டறிகிற சோதனை பார்த்துருக்கோம். அந்த 4 பொருட்கள் ஃபெலிங்ஸ் கரைசல், டேனன்ஸ் கரைசல், பெனடிக்ட் கரைசல், ஷிஃப் கரம் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து அந்த பொருட்களை கண்டறிய உதவுது லேபரட்டரியில் அப்படின்றதையும் பார்த்துட்டு சில பொருள்களோட பயன்களை பார்த்து முடிச்சிருக்கோம். நீங்கள் நல்லா புரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறோம். கல்வி தொலைக்காட்சி வழியாக பார்த்தவங்களுக்கு நன்றி. ஒரு விடைபெறுகிறேன்.